ஹாய், நான் இந்திராஸ் ஏஞ்சல் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சிறுகீரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபி பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது சிறுகீரை பொரியல் தான். இதை நான் முந்தின நாளே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வெறும் வானிலையில் அந்த கீரை அலசி அப்படியே நம்ம வேக வைக்கணும். ஏன்னா அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே அதற்கு போதும், நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது அந்த கீரை ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஏன்னா அது என்றைக்கு இளம் கீரையாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டால் போதும். அந்த கீரை கூட உப்பு ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நாம் தனியாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அது கூட நான் தேங்காய் சேர்த்து அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டுருக்கேன். நீங்கள் வேணுன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். நாங்கள் அப்படியே சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கோம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்து கூட சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது அது நல்லா வெந்து வணங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை அதை பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே இருந்து அது அந்த சைடில் உள்ளே இறங்காது. நாம் என்ன பண்ணணும், அப்படி நல்லா உதிரியாக நம்ம போடணும். போட்டு நல்லா கிளறும் போது தான் அந்த மசாலா அது கூட ஆட் ஆகும். சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எனக்கு கொஞ்சம் சால்ட்டு பத்தாமல் இருந்தது, நான் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃபைனலாக உப்பு காரம் பத்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.